பிடிச்சி விளாடுறாரு. மண் சூப்பராக போறாங்களா இல்லையா? ஒரே எத்த விட்டுருந்தோம். இப்போ வந்து சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துகிட்டே இருப்பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அம்மா இருக்காங்க. பேபி வந்து சென்னைக்கு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையாக. அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரிசப்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சென்னை போயிருக்காரு. ஸோ எனக்கு துணையாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க. அங்கே பாருங்கள், எனக்கு துணையாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குது. குட்டி பொண்ணு ஆயா கூட வந்து ஓடி பிடிச்சி விளையாடினுக்கிறாங்க. ஓடி பிடிச்சின்னு விளையாடிக்கிட்டு ஜாலியாக கதை பேசின்னு இருக்காங்க. பாட்டி கொள்ளு பாட்டி 2 பேரும் இருக்காங்க இங்கே. ஸோ நல்லா ஜாலியாக இருக்கா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஒரு ஆயா, அந்த சைடு ஓயா புடி விளையாடுறாங்க புடின்னு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்குறாரு. போகிறாங்களா இல்லையா? ஆயா போகிறாங்க. டாட்டா போய் வாமா, பாய் பாய். அவர் எப்படி எட்டி பார்க்குறாரு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஊருக்கு போகிறேன்றாங்க. இவருக்கு வந்து அழகாக எட்டி பார்க்குறாரு. போகிறாங்களா இல்லையா? அப்புறம் என்ன பின்னாடியே போறா? ஜெஷிதா ஆயக்கு பாய் சொல்லி இங்கே இருங்க. எட்டி பார்த்தாரு. நேரம் போக பின்னாடி போட்டு என்ன பண்ற ஜெஷிதா? அப்படி போறாங்க. அவருக்கு விளையாட்டுக்கு ஆள் இல்லதான் அவருக்கு கம்முன்னு கிடப்பாரு. உள்ளேயே என் காலை கட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆள் இருந்தா ஜாலியா விளையாடின்னு இருப்பாரு. நாய் அடிக்கிறாரு அவர். ஒவ்வொன்னு ஒரு குச்சி வச்சுக்கினே. மியா பொண்ணு என்ன பண்ற ஜெஷிதா? சரி நான் போய் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ராகி மாவு வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ராகி அப்பன்னு சொல்லலாம், ராகி பணியாரம் அப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் ராகி மாவு வச்சு தான் ஸ்நாக்ஸ். இங்கே பாருங்க, ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ ராகி மாவு கூட கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம். ஸோ இது சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். இது வந்து கொஞ்ச நேரத்திலே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் வந்து போதும். ஸோ இது செய்யறதுக்கு. ஸோ கொஞ்சம் போர் அடிக்குது இல்லையா? அவங்க வந்து எனக்காக வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, அப்படியே நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லை, அம்மா வந்து அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன். அவங்க அப்பா வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா கொழுக்கூட்டை செஞ்சு தர, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், நான் வந்து எனக்கு ஏதாவது செஞ்சு தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி வந்து கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே முக்கியமாக இன்னைக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மாவு அளந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 கப் அளவு மாவு எடுத்துக்கலாம், ராகி மாவு. ஸோ 2 கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆயா கூட விளையாடிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஸோ 2 கப் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம். ஸோ கோதுமை மாவு சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோதுமை மாவு மட்டுமே வந்து போட்டு செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ கொஞ்சமாக நான் கோதுமை மாவு கலந்துக்கிறேன். ஸோ இந்த மாவு கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது வெல்லம் போட்டு தான் செய்ய போகிறோம். வெள்ளத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வெல்லம் வந்து இனிப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் துருவி போட்டு கொஞ்சம் உருக்கி வந்து சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை வந்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா மண் இருக்கும் கண்டிப்பாக வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மண் இல்லாத வெள்ளம்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இதில் கண்டிப்பாக மண் இருக்கும். பார்த்தாலே நல்லா கருப்பாக இருக்குது வெள்ளம். ஸோ அதனால் இது நல்லா காய்ச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி தான் இது கரைக்கு போகிறோம். அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றினா கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்டாகிடும், புசு புசுன்னு வரும் நம்ம செய்யறதுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரவை கொஞ்சமாக சேர்க்கலாம். ரவை சேர்த்தா கூட நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும்.
கிறிஸ்பியாக இருக்கும், மேலே சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் மேலே. ஸோ நான் இன்றைக்கி ரவாலாம் எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டேன், இதை வடிகட்டி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், எக்கச்சக்கமான மண் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் திக்காகவே வந்து கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சாச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாகவும் இல்லாத ரொம்ப தண்ணியாக இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சிருக்கேன். நம்ம தோசை மாவுலாம் கரைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி கரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக எடுத்து ஊற்றினா சூப்பராக எண்ணெய் அப்பவும் ரெடி. ராகி ஸ்நாக்ஸ், நல்லா சத்தான ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன வேணான்னா நீங்கள் குழிப்பணியாரம் கூட ஊற்றிக்கலாம், குழிப்பணியாரம் மாதிரி கூட செய்யலாம். நம்ம இது எண்ணெயில் பொரிச்சா நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து பாருங்கள் சூப்பராக வந்து கரைச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சிக்கணும். இப்போ எண்ணெய் வந்து ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன், அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் எடுத்து ஊற்றணும். எண்ணெய் சூடாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நல்லா வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி மொத்தமாக ஊற்றலாமான்னு தெரியலையே. ஸோ அப்படியே எடுத்து ஒரே எடுத்து ஊற்றணும். அப்படியே வெந்து மேலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு போல. இங்கே பாருங்க சூப்பராக உப்பி வருது. லைட்டாக அடியில் உப்பி பட்டியா உப்பி வருது நல்லா. அப்படியே திருப்பி போடணும். ஒட்டுது கரண்டிலே, ஏன் கொஞ்ச நேரம் வேகணும்லண்ணா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அப்போ ஃபஸ்ட்டு ஊற்றின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துருக்கு. ஆனால் கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஒட்டுதுன்னு தெரியல. அடியிலையும் ஓட்டையாயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஃப்ளாப் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சேன், ரெண்டாவது ஒன்று வந்து செஞ்சுருக்கேன். அதுக்குள்ளே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாசனை தாங்காத சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க செய்ய செய்ய. நல்லா மொறுமொறுன்னு இருக்குதுல்ல, மொறுமொறு சூப்பராக சாப்பிட்டு தான் இது பேர் சூப்பராக. சாஃப்டாக இருக்கிறதுலாம் பாப்பா கூட, ஹார்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. சரி, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்படின்னா அப்பாவுக்கு மெசேஜ் கொடுப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வானலை மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வானல் அப்படியே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுது. ஸோ அதனால் அலுமினியம் வானலை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிருக்கேன். இது எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். இது நல்லா மேலே வருது. மேலே வருது, அடியிலே ஒட்டின்னு இருக்கான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கரண்டி வச்சு பார்த்தா தான் தெரியும். நான் கோதுமை மாவில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கேன், நல்லா இருந்தது. இது லைட்டாக நான் ஒட்டுது தான். பாருங்க ஓட்டையாகி போகுது. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கரெக்டாக வருது. கொஞ்சம் தண்ணியாக வந்து ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக வந்து கரைச்சிட்டேன். ரொம்ப கட்டியாக கரைச்சிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதே மாதிரி அடியில் ரொம்ப ஒட்டுது. இப்போ வந்து சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கட்டியாக வந்து கரைக்கக்கூடாது. இந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டேன், இது போட்டுட்டு போன தேடுறதுக்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா தீஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டி போட்டுட்டேன். சின்ன கரண்டி மாவு எடுத்து அதை ஃபுல்லாக ஒரே ஊற்றிட்டேன். அது அப்படியே வெந்து மேலே வந்துடும் பாருங்க. நான் குட்டி பண்ண டிக்கு டிக்கு டான்ஸ் ஆடுறாரு. நல்லா இருக்காம்மா ஸ்நாக்ஸே? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். நல்ல ஸ்வீட்டாக தித்திப்பாக இருக்குது. நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்டா. குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நடுவில் உட்காந்து சாப்பிட்டுருக்குறாரு. என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொதப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டியாக மாவு கரைச்சிட்டு வரல அடியில் வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒட்டிக்கிச்சு. வெயிட் தாங்காத வந்து பார்த்தீங்கன்னா குண்டான்லேயே ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றதுக்கப்புறம் கரைச்சேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வந்தது. இங்கே பாருங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு.
சுடுதுப்பா, கொஞ்சம் ஆயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய குடிக்குது. ஸோ அதனால் சுட்ட வரைக்கும் போதும் சொல்லிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். மீதி மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். காலையில் செய்யலாம்னு சொல்லிட்டு காலைல வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கையில் வச்சுட்டே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அது வேணுமாம்மா? சூடாக இருக்குதுடி. சுடுது இந்த கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ். சுடுது, ஆறலாம் தரான். என்ன அங்க இருக்கு பாரு. இங்க வந்து சுட சுட இருக்கு, அதை கேக்குறாரு. மைதாமா பல்லுக்கு கொம்னு முழுங்குறாரு. சுடுதும்மா சுடுது. நீங்க ஏஞ்சது மட்டும் இல்லாத இந்த குட்டி பொண்ணையும் 4 மணிக்கெல்லாம் எழுப்போம் பின்னாடியே சுத்தி கடக்க வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டாங்க. ஊருக்கு கிளம்புறோம் சொல்லிட்டு. ஜஸ்விதா கூட ஏஞ்சி பின்னாடியே சுத்தி கிடக்கு. அம்மா எந்த பக்கம்லாம் போறாங்களோ அவங்க பின்னாடியே வந்து நடந்து கிடக்குறாரு. அப்படியே இப்படிதான் கம்முன்னு இருக்கும். அழுவாது, யார் போனாலும் அழுவாது. கை காட்டும், அப்புறம் கம்முன்னு அமைதியாயிடும். அம்மாவும் ஆயாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. காலையில உனக்கு நான் பூரி சுட்டு தரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நீ என்ன அதுக்குள்ளே கிளம்புற? பூரி சுட்டு சாப்பிட்டு நான் எப்போ வீட்டுக்கு போத்தேன். ஏன் நீ ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போனா? சாப்பாடு செய்யலையா, சாப்பிடல. சாணி 4 மாட்டை கட்டி போட்டு வந்து பொண்ணு விட்டோம் உட்காந்து. எனக்கு உங்க அப்பாவுக்கு சண்டை தான் வரும். பைட்டு உனக்கு இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கு இவரு முன்னாடியே கிளம்புறாரு. ஏன்னா வயசான தாத்தா இருக்கிறாங்களா? ஆமாயா, உனக்கு வீடு தெரியல தான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போதான் வீடு தெரியுது, அட்ரஸ் தெரியுது, எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஃபோன் நம்பர் இது, ஃபோன் பண்ணோன்னா நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்குவோம். ஓகே சரி. ஓகே ரஷிதா ஆயக்கு பாய் சொல்லு. பாய். 5 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 மணி பஸ்க்கே கிளம்புறாங்க. உனக்கு 6 மணி தான் பஸ் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் விடிய கூட இல்லை, பின்னாடி பாருங்க இருட்டா கிடக்குது. சரி பார்த்து போய் ஃபோன் பண்ணுன்னா வீட்டுக்கு போயிட்டேன். இன்னொரு நாளைக்கு வாங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் பாட்டியும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க காலையிலே வந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போகிறோம் சொல்லிட்டு. அப்பாவும் தாத்தாவும் தனியாக இருப்பாங்க, அப்புறம் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. பேபியும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் கூட்டு போய் வண்டியில் விட்டுட்டு வந்தார். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தார். 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கூட செம்ம ஆட்டம், ஜாலியாக விளையாடிட்டு ஓடி பிடிச்சிட்டு சூப்பராக விளையாடிட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.